அப்பா செஞ்ச பாவம். அதான் குழந்தைய பலி வாங்கியிருக்கு. கடவுளுக்கு வந்த கோபம் அது. புரியல. உங்க அக்கா குழந்தை பெற்றிருக்கா. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அவ ஏன்னு சொல்லல. தொட்டவன் விட்டுட்டு ஓடிட்டான். இவன் எங்க அவனை போய் தேடுவா? காரணம் அது இல்ல. வேற வேற என்ன காரணம்? அவளுக்கு எடுத்தவனுக்கு ஏற்கனவே பொண்டாட்டி இருக்கா. அவளோட வாழ்க்கையில பங்கு கேட்க உங்க அக்காவுக்கு விருப்பம் இல்ல. இவ எதுக்கு அவளுக்காக பெருசா உருகுறா? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். சோ வேண்டான்னு சொல்றியா? வேண்டாம் தான். இவ ஒரு விதவை. சோரம் போனது முதல் தப்பு. இப்ப என்ன, புருஷன் யாருன்னு வெளியில சொல்லாம புள்ளைய வளர்த்த போறாளா? அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சட்டையை பிடிச்சு இழுத்து சந்தில நிறுத்த வேண்டியது தானே? அப்போ நிறுத்திடலாம் நீ சொல்ற? தாராளமா நிறுத்தலாம். அவன் பொண்டாட்டி யாரா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்கிற? நிச்சயமா கவலைப்பட வேண்டாம். அவன் பொண்டாட்டி இதை ஏத்துக்கணுமே. வேற வழி? தலையெழுத்து. புருஷனாச்சே, என்ன தப்பு பண்ணாலும் இவ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்போ நீ ஒத்துக்கோ. என்ன என்ன சொன்னீங்க? கவிதாவோட குழந்தைக்கு அப்பா நான் தான். அடி பாவி, கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கைக்கே குழி பறிச்சிருக்கா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். சந்திரா, சந்திரா நில்லு. சந்திரா நில்லு. எங்க போற நீ? அந்த கேடு கெட்டவ வீட்டுக்கு தான். எனக்கு என்ன குழந்தையா குடும்பமா வாழ போகுது? இனிமே நான் யாருக்காக வாழணும்? நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அவளை ஒரே வெட்டு வெட்டிட்டு தான் நில்லு. தாராளமா வெட்டு. அதுக்கு முறையான காரணம் என்ன என்கிட்ட சொல்லு. சரியா இருந்தா நான் யாரோட தரேன். என்ன முறையான காரணம் வேணும்? கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையை பங்கு போட்டுக்க அந்த படுபாவி. இதோட என்ன வேணும் உங்களுக்கு? பங்கு போடணுங்கிற என்ன இருந்தா குழந்தையோட வீட்டு வாசல் வந்து நின்னு இருப்பாவோ. வந்துதான் பாக்கட்டுமே. வீட்டு வாசப்படிய மிதிச்சா காலை வெட்டிடுவேன். இல்ல சந்திரா, இந்த பாவத்துல அவளுக்கு பங்கு இல்ல. நான் தான் வெறி பிடிச்சு பாயசத்துல மருந்து கலந்து குடிக்க வச்சு கெடுத்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சதும் அவ ஊரை கூட்டிருக்கலாம். ஆனா அவ அப்படி செய்யல. ஏன்? உனக்காக. நீ அவ தங்கச்சி, உன் வாழ்க்கை பாழாக்கூடாதுன்னு அவ மௌனமா இருந்தா. பாவம், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கெடுதலுக்கும் அவளோட சாபம் தான் காரணம். அட பாவி, நீ செஞ்ச தப்புக்காக என் குழந்தைய பழி வாங்கிட்டியே. என் குழந்தைய போய் பலி கொடுத்துட்டியே. உன்னை தானே கேட்கிறேன். நீ மனுஷனா? நீ எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இருந்தா இப்படி பண்ணிப்ப?
உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? எத்தனை தடவை அங்க போய் உனக்காக பறிச்சு பேசிருப்பேன். எத்தனை தடவை அங்க போய் கத்திட்டு வந்திருப்பேன். எப்படி பண்ணிட்டியடா பாவி? நீ மனுஷனே கிடையாது, மிருகம். என்ன இப்படி ஏமாத்திட்டியே? அவங்க எல்லாரும் இல்லைனாலும் நீ இருக்க நான் நம்பிட்டு இருந்தல்ல. எப்படி பண்ணிட்டியடா? பாடுங்காத, என் முன்னால நிக்காத. இங்க போயிடு, என் மூச்சிலே முழிக்காத. சந்திரா, தொடாதீங்க. இனிமே பக்கத்திலே வராதீங்க. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போயிடுங்க. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? வேண்டாம். இனிமே நீங்க பேசுறத கேட்க நான் தயாரா இல்ல. சந்திரா, நான் செஞ்ச தப்பு, அதை நானே ஒத்துக்கிட்டேன். நீ வெறித்தனமா நடந்திய ஏதோ சொன்னா? வெறித்தனமா நான் நடக்கிறேனா? நான் இல்ல, நீங்க. அது எப்படி? கல்யாணம் பண்ண பொண்டாட்டியோட அக்காவ? நீ எல்லாம் மனுஷனா? சுத்த மானங்கெட்ட ஜென்மம். சந்திரா, நான் புருஷன். அந்த யோகியதை இனிமேல் உங்களுக்கு இல்ல. அந்த உறவும் நமக்குள்ள இல்ல. ஆனா நான் சொல்றேன், எனக்காக எப்போ நீதான். போய் போய் சுத்த போய். அந்த நினைப்பு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களா? எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி வேஷம் போடுறீங்க இல்ல? நான் செஞ்ச தப்பு நியாயப்படுத்தல. எனக்கு ஊர் உலகத்தை பத்தி கவலை இல்ல. நீ என் பொண்டாட்டி, நீயாவது. பொண்டாட்டி? நீ போடுற 4 வேளை சோத்துக்காக நீ செய்யற தப்பை எல்லாம் ஜீர்ணிச்சுட்டு உன் காலையை சுத்தி வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிப்பட்ட ஆளு நான் இல்ல. கண்ணகி காலையெல்லாம் மலையேறி போச்சு. எப்போ ஏன் சுயகௌரவத்தை நீ அடகு வச்சியோ அப்பவே உன்னை தூக்கி எறிய கூட நான் தயங்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரி சந்திரா. உன் அக்காவோட வாழ்க்கை என்னால கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு நான் பரிகாரம் தேடி ஆகணும். தேடுங்க. யார் வேண்டானா போங்க. அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அவளும் மன்னிச்சு ஏத்துக்குவா. 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க, சந்தோஷமா இருங்க, எக்கடக்கட்டு போங்க. நான் தான் ஒண்ணுமில்லாதவளாச்சே. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சவ தானே. பெத்த குழந்தைய உங்களால தூக்கி எறிஞ்சேன். கர்ப்பப்பையை தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்போ புருஷன் உங்களை தூக்கி எறிய போறேன். அவ்வளவுதானே? போங்க. சந்திரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. Please leave me alone. Get out. Get the hell out of here. ஏண்டி உம்மன் இருக்க? 5 வருஷம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். 4 காசு சம்பாதிச்சா உனக்கும் திலீப்புக்கு தானே நல்ல எதிர்காலம். நீயும் அம்மாவும் வீட்டில் இருந்தா பரவாயில்ல, மெஸ்ல வேற வேலை பார்க்குறீங்க. அங்க வரவங்கெல்லாம் ஆம்பளைங்க. அதான். ஏண்டி மக்கு, நான் என்ன பாரா நடத்துறேன்? மெஸ் தானே நடத்திட்டு இருக்கேன். அதுவும் எதுக்கு? என் சொந்த காலை நான் நின்று நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு என் குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு 4 காசு சேர்க்கறதுக்கு தானே. ஏண்டி ரேவதி, 1 வருஷத்துக்கு முன்னே இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தமா? எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிங்க. இதை பாரு, நான் தனியாகவா இருக்கேன், அம்மா கூடவே இருக்க போகிறாங்க. பத்தாத குறைக்கு என் குட்டி ஆம்பளை சிங்கம் வேற என்னடி வேணும் எனக்கு?
இன்னுமா உன் கவலை தீரல? உன் மனசுல என்ன தாண்டி இருக்கு? உன் குழந்தைக்கு யார் அப்பான்னு நீ சொல்லலை. நீ நல்லா வளர்ற சமயத்தில் உன் பைசாக்கு ஆசைப்பட்டு அவர் உன்னை டிஸ்டர்ப் பண்ணா? நான் சொன்னதானே தெரியும் அது யாருன்னு. அது மட்டும் இல்லை, அந்த ஆளு கண்டிப்பாக வரமாட்டான். நீ சந்தோஷமா போயிட்டு வா. அப்பா பாப்பா பாப்பா, இவ்வளவு ஃபாரின் அனுப்புறதுக்கு இவ்வளவு கீ கொடுக்க வேண்டியது இருக்கே. நாங்களாம் இருக்கோம், உங்க அம்மா அக்காவை பார்த்துக்க மாட்டோமா? அதெல்லாம் ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேன், இந்த குடும்பத்தை நினைச்சு நீ மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க திலீப்புக்கு தெரிஞ்சா உனக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா புலம்பாதேம்மா. என்னையும் கவிதாவையும் கொஞ்ச நேரம் தனியா பேச விடுங்களேன். நான் இந்த வீட்டில் பேசினாலே உங்களுக்கு புலம்பலாதான் தெரியும். கவிதா, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊரை விட்டு போனேன். ஆனா விதி திரும்பி இந்த ஊருக்கு என்னை கொண்டு விட்டுச்சு. நல்லா இருக்கேல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம். சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. கவிதா, வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கா? எதுக்குமா? என்னம்மா மறந்துட்டியா? இன்னைக்கு உனக்கு ஜென்ம நட்சத்திரம். வா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ஆமாம், என் ஜென்மமே ஒரு பாழா போன ஜென்மம். அதுக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு கேடு. ஏண்டி இப்படி அழுத்துக்கிற? நீ என் பொண்ணு, உன் மேலே எனக்கு அக்கறை இருக்காதா? வாம்மா. அம்மா, தொல்லை பண்ணாதீங்கம்மா. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. சொன்னா கேட்க மாட்டியே. சரி, உனக்கு வேண்டிக்கிட்டு வரேன். வரட்டுமா? கவிதா, கதவை போட்டுக்க. ஜாக்கிரதை. ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கும் பிறந்த நாள். நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பூ வாங்கிட்டு வந்தேன். இதை நீ தலையில வச்சுப்பியா? உங்க உளரெல்லாம் கேட்க நேரம் கிடையாது. தயவு செய்து போறீங்களா? சில சமயம் காதல் கூட உளறல் மாதிரி தான் இருக்கும் கவிதா. ஜம்பு, நான் ஒரு விதவை, சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். போங்க ஜம்பு. காதலிக்கிறது தப்புங்கிறியா? தப்புதான், அதுவும் என்ன காதலிக்கிறது.
நீ வேணா என்ன காதலிக்க வேண்டாம். ஆனால் நான் உன்னை காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமை இருக்கு? எதுவுமே இல்லையே. இந்தா பூ வாங்கிக்க மாட்டியா? கையில் வாங்கிக்க மாட்டேன், உன் காலடியில் வச்சுட்டு போறேன். நீ 100 வருஷம் இருக்கணுமா? ஹாவ் அ நைஸ் டே. கடல் கடந்து போறேன், அவகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. இது என்ன ஜென்ம பகையா? அவ உன் கூட பிறந்த அக்கா. அந்த அக்கறை அவளுக்கும் இருக்கணும், எனக்கு மட்டும் இருந்தா போராதுமா. தப்புடி. அந்த பச்சை குழந்தை இறந்தப்ப கூட நீ போய் பார்க்கல, இப்போவாவது வந்து பார்த்துட்டு போ. வேண்டாம்மா, அவ வீட்டுக்கு போனா செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசுவா. அப்புறம் என்னோட வாயும் சும்மா இருக்காது. எதுக்கு இந்த வீண் வம்பெல்லாம்? ஏண்டி எல்லாத்தையும் சண்டையாவே பார்க்குறீங்க? ஒரு வயிற்றுல பிறந்துட்டு இத்தனை பிரவினையா? பெத்த வயிறு நான் படுற பாடு யாருக்கு புரியுது? நீ எங்களையே குறை சொல்லு, அவ மட்டும் கவிதாவை எப்படி பேசினா? இது நியாயமா? ஏண்டி அதை பற்றி நான் அவகிட்ட எதுவுமே கேட்கலன்னு நினச்சியா? நீ தனியா அவங்க வீட்டுக்கு போய் கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம்மா, நான் தான் போய் சொல்கிறேன். நீ 5 வருஷம் கழிச்சு வரும்போது நான் உயிரோட இருக்கணும் என்னமோ, யாரு கண்டது? பாத்தியா கவிதா எதுக்கு எப்படி பேசுறாங்கன்னு? அவ சொல்றதும் கரெக்ட் தானம்மா. நீங்கள் எல்லாரும் ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு என்ன ஒதுக்கிடுங்க. இந்த வீட்டில் எனக்கு மரியாதை அவ்வளவுதான். சரிடி, அம்மாவுக்காக அவ என்ன பேசினாலும் நீ கோவப்படாம உன் கோவத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் வந்துடுறேன். அது எப்படி கவிதா? அவ ஏதாவது பேசினா எனக்கு எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா? சரி, நான் மட்டும் போகணுமா இல்லை அவரையும் கூட்டிட்டு போகணுமா? திலீப் எல்லாம் வேண்டாம், நீ என் கூட வா. அவ ஏதோ முக்கியமாக பேசணும்னு ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னா. வா, இப்போவே போயிட்டு வந்துடுவோம். பாத்தியா செல்ல பொண்ணை பார்க்கறதுக்கு எப்படி பறக்குறாங்கன்னு? செல்லெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீங்கள் 3 பேரும் எனக்கு ஒன்று தான். உங்கள் 3 பேரையும் இதே வயத்துல தான் பெத்தேன்னு திருப்பி திருப்பி சொல்ல போறியா? போமா, மற்றவங்க எல்லாம் என்னமோ முதுகுல பெத்த மாதிரி. நீ இங்கே தனியாக இருக்க வேண்டாம், என்னோட வந்துடு. நான் வரல. உன இந்த மனநிலை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன் தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமா இருக்கா? நான் கோழை இல்லை. ஆனால் நான் அப்படி இருக்கேன், அதனால தான் எல்லா பிரச்சனையும். இதை பாருங்க, உங்களுக்கு எங்க போகணுமோ அங்க போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இப்ப எங்க அம்மா வருவாங்க, பேசிட்டு அப்புறம் போங்க. அவங்கள எதுக்கு வர சொன்ன நீ? இவ்வளவு நாளா உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த உண்மைய என்கிட்ட கொட்டிட்டீங்க. யாருமே புருஷனோட பெருமை இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாம்.